வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி எக்ஸாம்லேயும் அடுத்து வந்து எஸ்ஆர்பி எக்ஸாம் அப்படின்றது வெளியாக போகுது. அடுத்தடுத்து கூட்டுறவுத்துறை வேலைவாய்ப்புகள் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஜனவரி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜனவரியோட இறுதி வாரத்தில் உங்களுக்கு வந்து இதற்கான எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன், அடுத்து சிசிபிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எல்லாமே லைனாக கொடுக்க தான் போகிறாங்க. ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கூட்டுறவுத்துறையில் அடுத்தடுத்த வேலைவாய்ப்பு அப்படின்றது கண்டினியூவாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கூட்டுறவுத்துறைக்கு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னா இங்கே டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். 9500961475 அப்படின்ற நம்பர் தான். ஸோ வாட்ஸ்அப் பண்ணிகிட்டேயோ அல்லது ஜஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணி விசாரித்தாலும் சரி, அல்லது வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, உங்களுக்கான மெட்டீரியல் அப்படின்றது நாங்கள் கொடுத்துருவோம். பிடிஎஃப் வடிவால் தான் கொடுக்குறோம். அது பெய்டு மெட்டீரியல்ஸ் தான், பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து அடுத்த கட்டமாக ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலியிலாம் வந்து தேர்வு நடக்காமல் இருந்துச்சு. அந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தூத்துக்குடி அல்லது திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் இருந்தீங்க, நான் வந்து இன்னும் தேர்வு எழுதலை, எங்களுக்கு வந்து தேர்வு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒரு நிலைமையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தகவல் தான் இது. ஸோ கம்பல்சரி வந்து இப்போ அஃபிஷியலாக வெப்சைட் போனீங்க அப்படின்னா, டிஆர்பி வெப்சைட் போனீங்கனாலே தெரியும். ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட் அப்படின்றத டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹால் டிக்கெட் வெப்சைட்லேயே இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய தேர்வை நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேர்வுக்கும் நம்ம மெட்டீரியல்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ மெட்டீரியல்ஸ் இந்த தேர்வுக்கும் தேவை அப்படின்ற நபர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதே போல் கூட்டுறவுத்துறையில் பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் அப்படின்றது இப்போ கொடுக்க போகிறாங்க. அடுத்தடுத்து வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலையும் ஃபில்லப் பண்ண போகிறாங்க, கூட்டுறவுத்துறையிலையும் ஃபில்லப் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்து நம்ம வந்து நண்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஒரு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 20 லட்சம் நபர்களோட இப்போ குரூப் 4 எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 20 லட்சம் நபர்கள் போட்டி போடுவாங்க. அவங்களோட போட்டி போடுறதுக்கும் ஒரு 20,000 நபர்களோட போட்டி போடுறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்து 20,000 கூட இல்லை, வெறும் 4,000 பேர் தான் அப்ளை பண்ணாங்களே. ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு இவ்வளோ நபர்கள் வந்து கம்மியான எண்ணிக்கையில் போட்டி போடுறது வந்து நமக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், இந்த தேர்வை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போக முடியும். அதே போல் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த தேர்வு ஈஸின்னு நினைப்பாங்க, பட் ஈஸி கிடையாது. ஏன்னா கோஆப்ரேட்டிவ்லேருந்து ஒரு 100 கேள்விகள் இருக்குது. அந்த 100 கேள்விகளும் இது வந்து எல்லாருக்குமே புதுசாக தான் போயிடும். ஸோ கோஆப்ரேட்டிவ் படித்தவங்களும் சரி, படிக்காதவங்களுக்கும் சரி, எல்லாமே இது வந்து ஒரு புதுமையான ஒரு கேள்வியாக தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி படித்தவங்களுக்கு தான் ஜிகே ஈஸியாக இருக்கும். மற்றபடி எல்லாருக்குமே வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமான கேள்விகள் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், கடினமான இது தான் இருக்கும். ஸோ அதனால் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வெற்றி பெறலாம். அதுலேயும் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.